இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத பத்தி தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். ஒரு நிலத்தை விற்கணும்னு முயற்சி பண்றோம், விற்க முடியல. அல்லது ஒரு நிலம் வாங்கணும், அதுல ஒரு வில்லங்கம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. அல்லது எங்களுக்கு பூர்வீக சொத்துல வரவேண்டிய நிலம், அதை பங்காளி வர்க்கம், சகோதரர் வர்க்கம்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. நிலம் எங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆனா அது எப்ப கைக்கு வரும்னே தெரியல. நிலம் இருக்கு, அதுல வீடு கட்டலான்னு பார்க்குறோம், அதுல வீடு கட்ட முடியாம ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு. இப்படி நிலம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா முதல்ல உங்க ஜாதகத்தை பார்க்கணும், என்ன தசா புத்தி அப்படின்றத பார்க்கணும், கோச்சார நிலைகளையும் நம்ம பார்க்கணும். இது பொதுவான பரிகாரம். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு, நிலத்தை விற்க முடியல அப்படின்னா நிறைய வழிபாடுகள், நிறைய கோவில்கள் இருக்கு. அதுல ஒரு வழிபாடு பத்தி தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஏற்கனவே என்னுடைய பதிவுல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன். ராகு மீனத்துல இருக்கு இல்லையா, கோச்சர ராகு. அப்போ செவ்வாயும் மீனத்துல இருந்தப்போ இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்ப யாரெல்லாம் ஜாதகம் பார்க்க வந்தாங்களோ அதுல நிறைய பேர் சொன்னது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஜாதகம் பார்க்க வரும்போதே சொன்னாங்க. இந்த மாதிரி யாருக்காவது நிலம் வாங்கினதுல பிரச்சனை, நிலத்தை விற்க முடியல, நிலம் இருக்கு அது கைக்கு வரல, வீடு கட்ட முடியல, இந்த மாதிரி நிலம் சார்ந்த பூமி சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு வராகர் வழிபாடு. பூவராகவ பெருமாளை வழிபாடு செய்கிற போது இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை. அவருக்கு இருக்கக்கூடிய கோவில், பிரத்யேகமா இருக்கக்கூடிய கோவில் கடலூர்ல ஸ்ரீமுஷ்ணம்ல இருக்கு பூவராகவ பெருமாள் கோவில் அப்படின்னு. அங்க வராக பெருமாளுக்கு நிறைய பெருமாள் சந்நிதிகளை நீங்க வராகர் சந்நிதி பார்க்கலாம். சில கோவில்கள்ல இருக்கும். அதே மாதிரி வராகருக்குன்னு இருக்கக்கூடிய பூவராகவ பெருமாளுக்குன்னு இருக்கக்கூடிய கோவில்கள்ல ரொம்ப முக்கியமானது கடலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம்ன்ற ஊர்ல இருக்கக்கூடிய பூவராகவ பெருமாள் கோவில். அவரை நீங்க வழிபாடு செய்கிற போது இந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள்ல ஒரு முடிவு வரும் அப்படின்றது நம்பிக்கை. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.